ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற திட்டம், அவங்க செயல்படுத்தின திட்டங்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லா திட்டங்களோட பெயரை நான் முதல்ல உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த திட்டத்தின் கீழ் அமைந்திருக்க பாயிண்ட்ஸை பற்றி நான் பேசுகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கட்டணமில்லா விடியல் பயணம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, கலைஞர் கைவினை திட்டம், கலைஞர் கனவு இல்லம், அன்புக்கரங்கள் திட்டம், அன்பு சோலை திட்டம், தோழி விடுதிகள், உள்ளாட்சி அமைப்புகளில் மற்றும் திறனாளிகளுக்கு நேரடி நியமனம், அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்குடி திட்டம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம், முதலமைச்சரின் கிராம சோலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம், 2 லட்சம் உழவர்களுக்கு இலவச மின் இணைப்பு திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை அனைத்து துறையிலும் வளர்த்தோம். தொலைநோக்கு திட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டு முழுமையான வளர்ச்சியை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் ஒவ்வொரு தனி மனிதரும் பயனடையும் திட்டமாக இவை அமைந்துள்ளன. இதன் சிறப்பு, கடந்த நிதியாண்டில் 11.19 விழுக்காடு என்ற உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியது என திராவிட மாடல் ஆட்சியின் மகத்தான சாதனைகளுக்கான மணிமகுடம். அனைத்து மக்களுக்கும் ரூபாய் 1,31,00,000 பெண்களுக்கு 3 மாத கால உரிமை தொகையான 3,000 ரூபாயையும், கோடைக்கால சிறப்பு தொகையாக 2,000 ரூபாயும் சேர்த்து 5,000 ரூபாயை அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தினோம். அரசு ஊழியர்களின் 22 ஆண்டுகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்டு ஓய்வூதிய திட்டம் TAPS செயல்படுத்தப்பட்டது. மகளிர், இளைஞர், குழந்தைகள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர், சிறுபான்மையினர், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பார்த்து நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களால் தமிழ்நாடே புது எழுச்சியை கண்டிருக்கிறது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இதுவரைக்கும் போதும் தமிழ்நாடுடைய முக்கியமான எந்தெந்த திட்டங்கள் நிறைவேற்றியிருக்காங்கன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். இதுதாங்க DMK உன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.